முட்டை உடைஞ்சனால அந்த பையன் மறுபடியும் கடையில போய் முட்டை வாங்குறான். அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, முட்டையை பைக்கு சைட்ல வைக்காதப்பா, நடுவுல வை, அப்பதான் முட்டை உடையாதுன்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் பூமரங்கள்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். அப்ப அம்மா கேக்குறாங்க முட்டை எங்கப்பான்னு. அப்ப பையன் சொல்றான், வர்ற வழியில முட்டை உடைஞ்சிருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, மறுபடியும் நான் முட்டை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு முட்டையை கொடுக்கும்போது அம்மா சொல்றாங்க, இந்த முட்டை வேணாண்டா, உடஞ்ச முட்டை எங்கன்னு சொல்லும் போது இந்த பையனும் உடஞ்ச முட்டையை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்ப அந்த அம்மா முட்டையில இருக்க ஓடெல்லாம் எடுத்துட்டு அந்த முட்டையை ஊத்தி ஆம்லெட் போட்டு கணவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி இந்த பக்கமா அந்த சின்ன பொண்ணு டிவி சேனலை மாத்திட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, அப்பா அப்பா உன்னோட மாச சம்பளம் எவ்வளவுன்னு. இதை கேட்டோன்னு அப்பா சொல்றாரு, உங்க அம்மாவே என்னோட மாச சம்பளத்தை பத்தி கேட்க மாட்டா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, உங்க அம்மாவா அதை சொல்லி கொடுத்தான்னு சொல்லும் போது இந்த அம்மா சொல்றாங்க, நான் எங்க சொல்லி கொடுத்தேன், காலையில எங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறியா, ஒழுங்கா வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமான அந்த பொண்ணு பெட்ல தூங்கி இருக்கும்போது இந்த பக்கமா அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வழியா வரும்போது பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கத பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட வந்து கேக்குறா, உனக்கு என்ன என்னோட மாச சம்பளத்தை தெரிஞ்சுக்கணும், என்னோட மாச சம்பளம் 60,000 ரூபான்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு சொல்றா, அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு சொல்லி கேட்கும்போது அப்பா சொல்றாரு, ஒரு 2,000 ரூபான்னு. உடனே இந்த பொண்ணு அவ சேர்த்து வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு உண்டியில உடைச்சு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்து சொல்றா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, அதனால இன்னைக்கு அரை நாள் எங்க கூட இருக்க முடியுமான்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டா அப்பா பாசத்துக்கு பொண்ணு ஏங்குறான்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டி பிடிச்சி கதறி எழுக்கிறாரு.